जरूर हम लोग कुछ सोच के साथ, विचार के साथ हम लोग आए होंगे. உண்மையாகவே சில நினைவுகளோடு சில எண்ணங்களோடு இந்த ஆராதனைக்கு நாம் வந்திருக்கலாம். जरूर हम लोग विश्वास करते हैं परमेश्वर ने हमारे संग रहता है करके. நாம் விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம், தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். हम लोग गीत बहुत जोर से गाएं, நம் பாடல்களை மிக சத்தமாக பாடினோம். हर समय संभालने वाला करके गाएं. நம்மை எப்போதும் நம்மை பராமரிக்கிறவர், நம்ம கூட இருக்கிறவர் என்று பாடினோம். लेकिन उसको हमारे जीवन में लागू करने के लिए, महसूस करने के लिए परमेश्वर ने कुछ बातों को आज सिखाने वाला है. இன்றைக்கு தேவன் நமக்கு சில காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். அந்த காரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே அபியாசப்படுத்துவதற்காக हम लोग गीत में संभाल प्रभु जी, उस गीत में हम लोग गाएं जैसे मुर्गी बच्चों को अपने पंखों तले छिपाती करके. எப்படி கோழி தன் குஞ்சுகளை சிறகுகளின் தன்னுடைய இறக்கைகளின் நிழலிலே கீழே பாதுகாப்பது போல என்று நாம் பாடல் பாடினோம். एक मुर्गी उसके बच्चों को यानी उस अंडे को कैसे बचाती है? ஒரு கோழி தன்னுடைய குஞ்சுகளை அல்லது முட்டையை எப்படியாக பாதுகாக்கிறது? लगभग हम सब जानते होंगे. நாம் எல்லாரும் இந்த காரியத்தை அறிந்திருக்கிறோம். वो मुर्गी क्या करती है? हर दिन पूरे समय लगभग उस अंडों को छिपा के रखती है. ஒரு கோழி அந்த முட்டையை கிட்டத்தட்ட 24 மணி நேரமும் மிக அதிகபட்சமாக அந்த முட்டையின் மேலேயே அமர்ந்து அதை பாதுகாக்கிறது. उसका कारण क्या हो सकता है? அதனுடைய காரணம் என்ன? उस बच्चा उत्पन्न होने के पहले उसको सही ढंग से सुरक्षित रखने के लिए वो चाहती है. அந்த முட்டையிலிருந்து கொஞ்சம் வெளிவருவதற்கு முன்பதாக அது சரியான முறையிலே சரியான வெப்பத்தை அதற்கு கொடுத்து அந்த சரியான வெப்பத்தை அதை பராமரித்து அது வெளிவருகிற வரைக்கும் அந்த சீதோஷ்ண நிலையை அந்த கோழி தன்னுடைய இறக்கைகளின் கீழே அது கொடுத்து கொண்டே வருகிறது. बाकी सब मुर्गी इधर उधर जा सकती है, ஆனால் மற்ற கோழிகள் எல்லாம் இப்படியாக சுற்றி கொண்டே தெரியும். लेकिन उस माँ वैसे नहीं करती है. ஆனால் அந்த தாய் கோழி அப்படியாக செய்வது இல்லை. हालेलुया, हालेलुया. परमेश्वर ने हमारे जीवन को भी वैसे ही सुरक्षित रखना चाहता है. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையையும் கூட இப்படியாக பாதுகாக்கும்படி விரும்புகிறார். एक छोटे बच्चा उत्पन्न होने के बाद ஒரு குழந்தை பிறந்த பிறகு उसके माता पिता को खोजती है. அது தன்னுடைய தாய் தந்தையை தேடுகிறது. मान लीजिएगा और कोई उसको उठाए, ஒருவேளை வேற யாராவது தாய் தகப்பன் அல்லாத வேற யாராவது ஒருவர் அந்த குழந்தையை தூக்கிவிட்டால் इधर उधर ढूंढती है उनके माँ पिता के नजर के लिए. இப்படி இப்படி அங்குமிங்குமாக அது தேடுகிறது தன்னுடைய தாய் தகப்பன் எங்கே என்று. कोई उनके मन में लगता होगा ये दुश्मन है करके, तभी वो रोती है उनके माँ के लिए. ஒருவேளை நினைக்கலாம் அந்த குழந்தை வேற யாராவது ஒருவரை தூக்கிவிட்டால் இது என்னுடைய எதிரி, இது எனக்கு வேண்டாதவர், எனக்கு இது புதிதானவர் என்று சொல்லி தன்னுடைய தாய்க்காக அழுகிறது. डरा हुआ समय में भी वो बच्चा उनका माता के लिए खोजती है. பயந்த சூழ்நிலையிலையும் அந்த குழந்தை தன்னுடைய தாய்க்காக ஏங்குகிறது, அந்த தாயை நோக்கி அழுகிறது. क्यों वैसे करना है? எதற்காக அது செய்ய வேண்டும்? परमेश्वर ने हमारे इस मनुष्य जीवन को ऐसे रचाया, उस गर्म चीज हमारे लिए चाहिए. தேவன் இப்படியாக மனித குலத்தையும் எப்படியாக படைத்தார், அந்த தேவனுடையதான அந்த தொடர்பு, அந்த அதே விதமான அந்த நிலைமை, ஒரு ஃபெல்லோஷிப், அந்த ஐக்கியம் இருக்க வேண்டும் என்பதற்காக தேவன் இப்படியாக சிருஷ்டித்தார். एक वचन हम सब मिलकर पढ़ेंगे. ஒரு வசனத்தை நாம் யாவரும் எடுத்து வாசிக்கலாம். सबोपदेशक பிரசங்கியின் புத்தகம் 4 अध्याय 4 அதிகாரம் 11 वचन. 11 वचனத்தை வாசிக்க கேட்போம். सबोपदेशक 4 अध्याय उसका 11 वचन. பிரசங்கியின் புத்தகம் 4 அதிகாரம் 11 வசனம். कोई पढ़ने के लिए मदद करेंगे? யாராவது வாசிப்பதற்கு उदவி செய்வீர்களா? फिर यदि दो जन एक संग सोए तो वे गर्म रहेंगे, परंतु कोई अकेला कैसे गर्म हो सकता है? इसमें इस वचन में लिखा हुआ है यदि दो जन, ठीक है, संग सोएंगे वो गर्म रहेंगे, परंतु कोई अकेला कैसे गर्म हो सकता है? இரண்டு பேராய் படுத்துக் கொண்டிருந்தால் அவர்களுக்கு சூடு உண்டாகும், ஒண்டியாய் இருக்கிறவனுக்கு சூடு உண்டாவது எப்படி? परमेश्वर आज इस सुबह के आराधना के समय में परमेश्वर की उस स्पर्श को हमारे संग में देने पाए. தேவன் இந்த காலை நேரத்திலே அந்த தொடுதலை நம்முடைய வாழ்க்கையிலே நம் மத்தியிலே தருவாராக. परमेश्वर की उस स्पर्श हमारे जीवन में जरूरी है.
தேவனுடைய அந்த தொடுதல் நம்முடைய வாழ்க்கையில் மிக அவசியமாய் இருக்கிறது. कैसे वो मुर्गी उसके बच्चों को छिपाती है, எப்படி கோழி தாய் கோழி தன் குஞ்சுகளை பாதுகாக்கிறதோ, कैसे एक बच्चा उसके माता को खोजता है, எப்படி அந்த கோழி குஞ்சு அல்லது குழந்தை தன்னுடைய தாய் கோழிக்காக ஏங்குகிறதோ, मान लीजिएगा वो माँ आके उस बच्चों को उठाने के समय, ஒருவேளை உதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்கள், அந்த கோழி அல்லது அந்த தாய் அந்த குஞ்சை எப்படி எடுத்துக்கொள்ள வரும்பொழுது, मान लीजिएगा मनुष्यों में वो माता वो उनका बच्चों को हाथ में उठाने के समय में, ஒருவேளை எடுத்துக்கொள்ளுங்கள் மனுஷ ஜாதியிலே ஒருவர் அந்த குழந்தையை எடுத்துக்கொள்வதற்கு வரும்போது कितना भी रोएगा उस समय चुप हो जाएगा. எவ்வளவு அழுதாலும் தன்னுடைய சொந்த தாய் அந்த குழந்தையை எடுத்துக்கொள்ளும் பொழுது எவ்வளவு அழுகை இருந்தாலும் அந்த குழந்தையை நிறுத்திவிடும். हमारे परमेश्वर ने ऐसे एक स्पर्श को हमारे जीवन में देना चाहता है. அதே போல தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட ஒரு தொடுதலை விரும்புகிறார். लेकिन हमारे जीवन में क्या स्थितियां अभी हमारे जीवन में होगी? ஆனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையின் நிலைமை இன்றைக்கு என்ன? कोई यहाँ बैठे होंगे बीमारियों के साथ, ஒருவேளை இங்கு நீங்க அமர்ந்திருக்கலாம் வியாதி உள்ளவர்களாக, कोई तो दुख के साथ बैठे होंगे, ஒருவேளை துக்கத்தோடு கூட அமர்ந்திருக்கலாம். लेकिन हमारे जीवन में कोई अद्भुत काम नहीं हो रहा करके विचार के साथ बैठे होंगे. ஒருவேளை நீங்கள் இப்படியாக எண்ணத்தோடு கூட ஒரு யோசனையோடு கூட இருக்கலாம், என்னுடைய வாழ்க்கையிலே அற்புதம் நடக்கவில்லையே என்று. लेकिन आप लोग ऐसे भी सोच सकते हैं, भैया हम तो मसीह को जान लिए, बपतिस्मा ले लिए, सब काम तो हो गया, लेकिन मेरे जीवन में शांति नहीं है. நீங்கள் ஒருவேளை இப்படியாக யோசிக்கலாம், நான் ஞானஸ்நானம் எடுத்து விட்டேன், ஆலயத்திற்கு வந்து விட்டேன், எல்லா காரியமும் செய்து விட்டேன், ஆனால் என்னுடைய ஜீவனிலே ஏதோ ஒரு வெறுமை காணப்படுகிறது, சமாதானம் இல்லை என்று. अभिषेक पाया हुआ व्यक्ति करके भी बोल सकते हैं. ஒருவேளை யோசிக்கலாம், நான் அபிஷேகம் பெற்றுக்கொண்ட மனிதன், ஆனால் என்னுடைய நிலைமை இப்படி இருக்கிறது என்று. क्या कमी हो सकता है? எந்த விதமான குறைவு உண்டாயிருக்க கூடும்? परमेश्वर ने आज इस आराधना के समय में परमेश्वर के उस स्पर्श को हमारे जीवन में देने वाला है. இந்த ஆராதனையின் நேரத்திலே தேவன் அந்த தொடுதலை நம்மத்திலே தரும்படி விரும்புகிறார். हालेलुया. ஹல்லேலூயா. एक सबसे बेहतरीन एक स्पर्श को परमेश्वर ने हमारे जीवन में देने वाला है. நம்முடைய வாழ்க்கையில மிக நேர்த்தியான ஒரு தொடுதலை தரும்படி விரும்புகிறார். जरूर उसका तरीका अलग अलग हो सकती है. உண்மையாகவே முறைமைகள் வெவ்வேறாக இருக்கலாம். आपके बगल में कोई भी बैठे हैं, उनके जीवन में अलग तरीका हो सकता है. உங்கள் அருகிலே ஒருவர் உட்கார்ந்திருக்கலாம், அவங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய தொடுதல் வித்தியாசமான முறையிலே இருக்கலாம். लेकिन परमेश्वर ने हमारे जीवन को छूने वाला है. ஆனால் தேவன் நம்முடைய வாழ்க்கையை தொடுகிறவர், उनके पवित्र आत्मा से भरने वाला है, அவருடைய பரிசுத்த ஆவியினால் நிறைக்கிறவர், हमारे बीमारियों को निकालने वाला है, நம்முடைய வியாதியை எடுக்கிறவர், हमारे दुख को आनंद के रूप में बदलने वाला है. நம்முடைய துக்கத்தை ஆனந்தமாக மாற்றுகிறவர். कोई भी विचार हमारे मन में आज सुबह के घड़ी में होगी, सारे बातों को परमेश्वर ने बदलने वाला है. எந்த விதமான துக்கத்தினுடைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே குறைவினுடைய யோசனைகள் இருக்கலாம், ஆனால் தேவன் இன்றைக்கு மாற்றுகிறவராக வந்திருக்கிறார். हालेलुया. ஹல்லேலூயா. दो तरीका की स्पर्श को हम लोग आज जानेंगे. இரண்டு விதமான தொடுதலை நாம் இன்றைக்கு நம்ம வேதத்திலிருந்து பார்க்க இருக்கிறோம். परमेश्वर ने वचनों में या उनके यीशु मसीह के जीवन में बहुत लोगों को चंगाई किया. இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையிலே வசனத்தின் மூலமாக अनेகரை அவர் சுகப்படுத்தி இருக்கிறார். अलग अलग तरीका में अलग अलग जगहों में परमेश्वर यीशु मसीह ने किया है. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே வெவ்வேறான இடங்களிலே வெவ்வேறான முறைகளிலே அவர் சுகமளித்திருக்கிறார். उस आनंद देने वाले स्पर्श को इस अद्भुत कामों के द्वारा हम लोग आज सीखेंगे. அப்படிப்பட்டதான அந்த தொடுதலை அந்த காரியத்தை இன்றைக்கு நாம் இந்த வேத வசனத்தின் மூலமாக இந்த வேத வசனத்தின் வெளிச்சத்திலே காண இருக்கிறோம். पहला स्पर्श कैसे होती है? முதலாவது தொடுதல் எப்படி இருக்கிறது? परमेश्वर उनके हाथों से या उनके जीवन के द्वारा पवित्र आत्मा के द्वारा हमारे जीवन को छूता है. தேவன் அவருடைய பரிசுத்த ஆவியினாலே நம்முடைய வாழ்க்கையை தொடுகிறார். और एक स्पर्श कैसे होता है? இன்னொரு தொடுதல் எப்படி உண்டாகிறது? हम अब उनके सम्मुख में जाते हुए परमेश्वर को छूना. நாம் அவருடைய சமூகத்தில் செல்லும் பொழுது அவருடைய தொடுதல் உண்டாகிறது. कभी कभी दोनों बातों में कोई एक बात हमारे जीवन में कम हो सकता है. ஒருவேளை இந்த ரெண்டு காரியத்தில் ஏதாவது ஒன்று குறைவு ஏற்படலாம். जरूर परमेश्वर ने आज इस बातों को हमारे मन में
और गहराई रूप में देने पाएं। தேவன் இந்த நேரத்திலே இந்த காரியத்தை மிக ஆழமான முறையிலே நம் மத்தியிலே இந்த ஆராதனையிலே செய்வாராக. परमेश्वर की महिमा के लिए आज कुछ उनके अद्भुत मसीह के अद्भुत कामों से कुछ बातों को आज सीखेंगे। இன்றைக்கு இந்த காரியத்தை கற்றுக்கொள்வோம். தேவனுடைய இந்த அற்புதத்தினுடைய தொடுதலுடைய காரியத்தை ஆழமான முறையில் நாம் பார்க்கலாம். हम सब मिलकर पढ़ेंगे मत्ती रचित सुसमाचार 9वां अध्याय उसका 27 वचन। மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். मत्ती 9 उसका 27। மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். जब यीशु वहाँ से आगे बढ़ा तो दो अंधे उसके पीछे यह पुकारते हुए चले, हे दाऊद की संतान, हम पर दया कर। இயேசு அவ்விடம் விட்டு போகையில் இரண்டு குருடர் அவர் பின் சென்று, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். यहाँ हम लोग देखते हैं वो दो अंधे यीशु मसीह को देखते हुए बताते हैं, हम पर दया कर। இங்கு நாம் பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்துவை கூப்பிட்டவர்களாக, ஆண்டவரே, பிறவி குருடர்களாகி அவர்கள் இரண்டு பேர், ஆண்டவரே எங்களுக்கு இரங்கும், தாவீதின் குமாரனே எங்களுக்கு இரங்கும் என்று சத்தமிட்டு கூப்பிடுகிறார்கள். परमेश्वर ने बहुत अलग तरीका में यहाँ भी कुछ काम को कर रहे हैं। ஆண்டவர் மிக வித்தியாசமான முறையிலே இங்கேயும் ஒரு காரியத்தை செய்கிறார். क्या इस अंधों को जैसे ही हम लोग भी पुकारना चाहते हैं? இந்த குருடர்களைப் போல நாமும் ஒருவேளை கூப்பிட வேண்டுமா? हमारे जीवन में ऐसे प्रभु हम पर दया कर करके हम लोग बोलने के लिए तैयार है? இன்றைக்கு நாம் இவர்களைப் போல நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? எங்கள் மேல் இரக்கமாயிரும். हम लोग बहुत दिन से कुछ चीज़ों के प्रति हम लोग प्रार्थना करते आ रहे होंगे। ஒருவேளை சில காரியத்திற்காக அல்லது ஒரு காரியத்திற்காக நாம் பல நாட்களாக காத்து கொண்டிருந்தே அல்லது கேட்டுக்கொண்டே இருந்தே வந்திருக்கலாம். कभी कभी वो नए नहीं होने के चलते हमारे मन में हम लोग दुख हो जाते हैं। ஒருவேளை அந்த ஜெபத்தின் மூலமாக அது நடைபெறாமல் இருக்கும் பொழுது நாம் துக்கத்திற்குள்ளாக சென்று விடுகிறோம். आज इस प्रार्थना को हम करेंगे, प्रभु हम पर दया कर। இன்றைக்கு நாம் இந்த ஜெபத்தை செய்ய இருக்கிறோம். இந்த குருடர்கள் செய்த ஜெபத்தை போல, ஆண்டவரே தாவீதின் குமாரனே எங்களுக்கு இரங்கும். उसी अध्याय की 28 वचन को अभी पढ़ेंगे। 28ஆம் வசனத்தை வாசிக்கலாம் அதே அதிகாரத்திலே. जब वो घर में पहुंचा तो वे अंधे उसके पास आए और यीशु ने उनसे कहा, क्या तुम्हें विश्वास है कि मैं यह कर सकता हूँ? उन्होंने उससे कहा, हाँ प्रभु। हमारे जीवन में ये जवाब को हम लोग देने के लिए ज़रूरी है। நம்முடைய வாழ்க்கையிலே இந்த பதிலை நாம் சொல்வதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். परमेश्वर ने हमारे संग में ये सवाल को उठाता है। தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த கேள்வியை எழுப்புகிறார். क्या तुम विश्वास करते हो? நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? क्या तुम विश्वास करते हो तुम्हारे जीवन की हर परिस्थिति बदलेगी करके? உங்களுடைய வாழ்க்கையினுடைய எல்லா சூழ்நிலையும் மாறும் என்று சொல்லி விசுவாசிக்கிறீர்களா? क्या परमेश्वर की स्पर्श में विश्वास करते हो? தேவனுடைய தொடுதலை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? क्या हम बोल सकते हैं हाँ प्रभु करके? நீங்கள் சொல்ல முடியுமா ஆம் ஆண்டவரே விசுவாசிக்கிறோம் என்று? हमारे जवाब की जरूरी है। நம்முடைய பதிலுக்கு மிக முக்கியமான காரியம் உண்டு. अभी 29 वचन को पढ़ेंगे। இப்பொழுது 29ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். तब उसने उनकी आंखें छूकर कहा, तुम्हारे विश्वास के अनुसार तुम्हारे लिए हो। அப்பொழுது அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுது என்றார். हालेलुया हालेलुया। परमेश्वर यीशु मसीह ने यहाँ उनके आंखों को छू कर कहा, आपके विश्वास के द्वारा ही होने पाए। இயேசு கிறிஸ்து அவர்கள் கண்களை தொட்டு உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுது என்கிறார். इस घटना में हमारे मन में परमेश्वर ने ये बातों को देने पाए। இந்த சம்பவத்திலே தேவன் நமக்கு இந்த காரியத்தை கொடுப்பாராக. हमारे प्रार्थना, நம்முடைய ஜெபம், हमारे विश्वास, நம்முடைய விசுவாசம், हमारे अंगीकार, நம் அங்கீகரிப்பது. हालेलुया हालेलुया। हमारे जीवन में ऐसे कुछ बातें हो सकती है। நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கக்கூடும். बहुत दिन से ऐसे कुछ बातों से हम लोग झेल रहे होंगे। பல நாட்களாக இப்படிப்பட்டதான காரியத்தின் வழியே நாம் போயிருக்க கூடும். आज परमेश्वर ने हमारे जीवन को छूते हुए परमेश्वर ने इस अद्भुत काम को करने वाला है। இன்றைக்கு தேவன் நம்முடைய வாழ்க்கையை தொட்டு நம்மை தொட்டு இந்த காரியத்தை நடப்பிக்கிற ஆண்டவராய் வந்திருக்கிறார். और एक बातों को हम लोग देखेंगे। இன்னொரு காரியத்தை பார்க்கலாம். मरकुस रचित सुसमाचार 7वां अध्याय उसका 32 वचन। மார்க்கு எழுதின நற்செய்தி நூல் 4ஆம் அதிகாரம் 7वां अध्याय
ஏழாம் வசனம் 37ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். मरकुस 7वां अध्याय उसका 32 वचन। तो लोगों ने एक बहिरे को जो हकला भी था उसके पास लाकर उससे विनती की कि अपना हाथ उस पर रखे। हालेलुया। ஹல்லேலூயா. इस वचन में कुछ लोगों क्या कर रहे हैं, एक व्यक्ति को परमेश्वर के सम्मुख में ले आ रहे हैं। இந்த சம்பவத்திலே ஒரு மனிதனை சிலர் இயேசுவினிடத்தில் கொண்டு வருகிறார்கள். यहाँ उन लोगों का विनती क्या है? இவர்களுடைய அந்த ஜெபம் அல்லது விண்ணப்பம், அவர்களுடைய முறையீடு என்ன? अपना हाथ को उस पर रखें। இயேசு அவருடைய கரத்தை அவர்கள் மேல் வைக்க வேண்டும். इनके विश्वास के चलते एक व्यक्ति की चंगाई यहाँ को இவர்களுடைய விசுவாசத்தினாலே ஒரு மனிதனுக்கு சுகம் உண்டாகிறது. हमारे विश्वास के चलते, हमारे जीवन के चलते और लोगों की जीवन में भी स्पर्श, परमेश्वर की स्पर्श मिल सकती है। நம்முடைய விசுவாசத்தின் நிமித்தம் இன்னொருவருக்கு வேறொருவருக்கு தேவனுடைய தொடுதல் உண்டாவதாக. हमारे विनती क्या होना चाहिए? நம்முடைய ஜெபம் முறையீடு விண்ணப்பம் எப்படியாக இருக்க வேண்டும்? मसीह मैं आपके सम्मुख में लेके आया हूँ इसलिए आप चंगा कीजिए करके नहीं। இப்படியாக இயேசு என்னிடத்தில் கொண்டு வந்திருக்கிறோம் நீங்கள் சுகப்படுத்தும் என்று சொல்லி அல்ல. आपके हाथ को उनके ऊपर रख के तू चंगा करके हम लोग प्रार्थना करने की आवश्यकता है। நாம் இப்படியாக ஜெபிக்க வேண்டிய அவசியம், இயேசுவே உம்முடைய கரத்தை இந்த வியாதியஸ்தன் மேல் வைத்து நீங்கள் தொட்டு சுகப்படுத்த வேண்டும். यहाँ लेकिन परमेश्वर यीशु मसीह ने एक अलग ढंग में इस व्यक्ति को चंगा किए हैं। இந்த மனிதனுக்கு இயேசு கிறிஸ்து ஒரு வித்தியாசமான முறையிலே சுகத்தை கொடுக்கிறார். 33 वचन को पढ़ेंगे। 33ஆம் வசனத்தை வாசிக்கலாம். तब वो उसको भीड़ से अलग ले गया और अपनी उंगलियां उसके कानों में डाली और थूककर उसकी जीभ को छुआ। அப்பொழுது அவர் அவனை ஜனக்கூட்டத்தை விட்டு தனியே அழைத்து கொண்டு போய் தம்முடைய விரல்களை அவன் காதுகளில் வைத்து உமிழ்ந்து அவனை தொட்டு. हालेलुया। ஹல்லேலூயா. यहाँ परमेश्वर यीशु मसीह ने उस व्यक्ति को अलग से ले गए। இந்த இடத்திலே, இந்த சம்பவத்திலே இயேசு கிறிஸ்து இந்த மனிதனை தனியாக அழைக்கிறார். यहाँ इस वचन में लिखा हुआ उनके उंगलियों को उसके खानों में ढालें। அவருடைய இந்த வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டு இருக்கிறது, தம்முடைய விரல்களை அவன் காதுகளில் வைத்து और थूक कर उसकी जीभ को छुएं। உமிழ்ந்து அவனுடைய நாவை தொட்டு என்று எழுதப்பட்டு இருக்கிறது. लेकिन ये सारे बातों को करने की क्या जरूरी है? இந்த காரியங்களை எல்லாம் செய்வதற்கு அவசியம் என்ன? परमेश्वर यीशु मसीह ने बहुत हम लोग अद्भुत काम में देखे हैं, एक शब्द में चंगाई दिलाए हैं। நாம் இயேசு கிறிஸ்துவினுடைய ஒவ்வொரு அற்புதங்களாக வெவ்வேறு அற்புதங்களிலும் நாம் பார்க்கும் பொழுது வார்த்தையின் மூலமாக சுகப்படுத்துகிறார். इसके पहले हम लोग पढ़े थे परमेश्वर ने छू के उनको चंगाई किए। இதற்கு முன்பதாக உள்ள சம்பவத்தில் நாம் வாசித்தோம், அந்த குருடர்களை தொட்டு சுகமாக்கினார். कभी कभी हमारे जीवन में हम लोग ऐसे ही देखते हैं, நம்முடைய வாழ்க்கையிலே சில நேரங்களில் நாம் இப்படியும் பார்க்கிறோம், उनके जीवन में ऐसे लाभ हुआ है, मेरे जीवन में लेकिन नहीं। நாம் இப்படியாக பார்க்கிறோம், அவனுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய ஆசீர்வாதம் கிடைத்திருக்கிறது, அற்புதம் இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கையில இல்லையே. उनके जीवन की स्थिति इतना बड़ा हो गया लेकिन मेरे जीवन नहीं। அவருடைய வாழ்க்கை இப்படியாக உயர்ந்து விட்டது, ஆசீர்வதிக்கப்பட்டு விட்டது, ஆனால் என்னுடைய வாழ்க்கை இப்படியாக இருக்கிறது. वो तो मेरे से पीछे ही मसीह को जाने लेकिन मेरे से बड़ा काम को कर रहे हैं लेकिन मैं नहीं कर रहा हूँ। அவர் எனக்கு பின்பதாக தான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர், ஆனால் என்னை விட அதிகமாக ஆசீர்வதிக்கப்பட்டு விட்டாரே. प्रिय लोग, इसको हम लोग समझने की जरूरी है। பிரியமானவர்களே, இந்த காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். यीशु मसीह को ये जरूरी है हर व्यक्ति को अलग अलग तरीका में छूने के लिए। ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான விதங்களிலே ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார், அவர் தொடுகிறார். आखिरी प्रतिफल तो एक ही है, கடைசியான முடிவு என்று ஒன்றுதான் இருக்கிறது. वही अद्भुत काम मिलता है, அற்புதம் தான் நடக்கிறது. लेकिन उसके तरीका में अलग अलग तरीका बदल सकता है। ஆனால் முறைமைகளிலே ஒருவேளை வெவ்வேறாக இருக்கலாம். यहाँ हमारे जीवन में ऐसे बातों के साथ हम लोग यहाँ बैठे होंगे, நம்முடைய வாழ்க்கையில இந்த காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ऐसे विचार के साथ हम लोग बैठे होंगे। ஒருவேளை இப்படிப்பட்டதான எண்ணங்களோடு நாம் அமர்ந்திருக்கலாம். उस व्यक्ति ऐसे ही स्थिति में था लेकिन वो प्रार्थना किया, चंगाई प्राप्त किया। இந்த व्यक्ति இந்த மனுஷர் இப்படியாகத்தான் இருந்தார், ஆனால் ஜெபம் பண்ணினார், விடுதலை கிடைத்தது. लेकिन मेरे जीवन में मैं इतना दिन से प्रार्थना कर रहा हूँ लेकिन मेरे को चंगाई नहीं मिल रही है। ஆனால் என்னுடைய வாழ்க்கையில இது இவ்வளவு நாட்களாக நான் காத்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில ஒன்றும் கிடைக்கவில்லை. परमेश्वर ने आज हमारे मन में ये देने पाए।
தேவன் நம்முடைய வாழ்க்கையில இந்த காரியத்தை இன்றைக்கு செய்வாராக. परमेश्वर की स्पर्श की तरीका अलग होती है. தேவனுடைய தொடுதல் வித்தியாசமான மக்களுக்கு வித்தியாசமாக இருக்கிறது. हालेलुया. ஹalleluya. और एक बात को हम लोग देखेंगे. இன்னொரு காரியத்தை பார்க்கலாம். मरकुस रचित सुसमाचार उसका पहला अध्याय उसका 40 वचन को देखेंगे. இது மார்க் எழுதின நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை வாசிக்கலாம். एक कोढ़ी उसके पास आया, उससे विनती की और उसके सामने घुटने टेककर उससे कहा, यदि तू चाहे तो मुझे शुद्ध कर सकता है. அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். ये क्या है भैया? அண்ணா இது என்ன ஒன்றும் புரியலையே. यहाँ हम लोग अलग अलग चीजों को देख रहे हैं. வித்தியாசமான காரியங்களை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். कहीं तो कुछ लोग जाके परमेश्वर से विनती कर रहे हैं. சிலர் போய் ஜெபிக்கிறார்கள். कुछ लोग और कोई व्यक्ति को ले जाके विनती कर रहे हैं. சிலர் இன்னும் சிலரை கூட்டிக் கொண்டு போய் அவர்கள் சுகம் பெறுகிறார்கள். यहाँ एक व्यक्ति घुटनों टेकते हुए परमेश्वर से विनती कर ஒரு रहा है. மனிதனை குஷ்டரோகியை பார்க்கிற முழங்கால் படியிட்டு வேண்டிக் கொள்கிறான். आपके मर्जी होगा तब मेरे को चंगाई कर ले करके. அவர் இப்படியாக விண்ணப்பிக்கிறார், உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். हमारे जीवन में हमारे विनती का भी तरीका अलग होने की जरूरी है. நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஜெபம், நம்முடைய விண்ணப்பம், நம்முடைய முறையீடும் கூட வித்தியாசமாக இருக்க வேண்டியது அவசியம். कभी कभी हमारे जीवन में हम लोग दूसरों के जीवन को देखते हुए हम लोग हमारे जीवन को भी वैसे ही करने के लिए चाहते हैं. சில நேரங்களிலே மற்றவர்களுடைய முறைகள் எப்படி அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் என்கிறதை பார்த்து அப்படியாகவே எனக்கும் இருக்க வேண்டும் என்று சொல்லி அதை பின்பற்றுகிறோம். यहाँ इस खोड़ी व्यक्ति को परमेश्वर ने कैसे तरस कायं करके 41 वचन में हम लोग पढ़ सकते हैं. 41ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்து அவன் மேல் எப்படி மனதுருகினார் என்கிறதை பார்க்க முடியும். पढ़ेंगे 41 वचन. வாசிக்கலாம். 41ஆம் வசனம். उसने उस पर तरस खाकर हाथ बढ़ाया और उसे छूकर कहा, मैं चाहता हूँ तू शुद्ध हो जा. இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். क्या परमेश्वर के सम्मुख में हम लोग जाते हुए बोल रहे हैं परमेश्वर मेरे जीवन में तरस खाने के लिए कोई नहीं है करके? நாம் இப்படியாக ஒருவேளை இருக்கிறோமா, ஜெபிக்கிறோமா, ஆண்டவரே என் மேல் மனம் இறங்குவதற்கு, என்னை நோக்கி பார்ப்பதற்கு யாரும் இல்லை என்று. आज सुबह के समय में இந்த காலை வேளையிலே उस तरस खाने वाला प्रभु हमारे संग है. அந்த மனதுருக்கத்தின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். लेकिन उसके लिए क्या जरूरी है? ஆனால் அதற்காக என்ன காரியம் தேவையாய் இருக்கிறது? उनके सम्मुख में घुटनों टेकते हुए प्रभु मेरे ऊपर दया कर ले. இந்த குஷ்டரோகியை போல முழங்கால் படியிட்டு தேவனை நோக்கி, ஆண்டவரே என் மேல் மனம் இறங்கும் என்று ஜெபிக்க வேண்டியது அவசியம். क्या हम ये सारे बातों को करने के लिए तैयार हो सकते हैं? இந்த எல்லா காரியத்தையும் செய்வதற்கு நாம் இன்றைக்கு ஆயத்தமாக இருக்கிறோமா? ये सारे बात परमेश्वर ने छू के उनको चंगा किया. இந்த எல்லா காரியங்களையும் நாம் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து தொட்டு சுகமாக்கினார். लेकिन हम लोग ये भी जानते हैं एक स्त्री परमेश्वर को छूते हुए उनके जीवन में चंगाई पाई. இன்னொரு காரியத்தையும் பார்க்க முடியும். 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ தான் போய் இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டதினால் சுகம் பெற்றார். मरकुस रचित सुसमाचार 5वां अध्याय இது மார்க் எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 25 वचन से इस बातों को हम लोग देखते हैं. 25ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்கலாம். 25वां वचन को हम लोग पढ़ेंगे अभी. 25ஆம் वचनத்தை வாசிக்கலாம். एक स्त्री थी जिसको 12 वर्ष से लहू बहने का रोग था. वैसे ही 26 वचन को पढ़ेंगे. उसने बहुत वैद्यों से बड़ा दुख उठाया और अपना सब माल व्यय करने पर भी उसे कुछ लाभ न हुआ था, परंतु और भी रोगी हो गई थी. 28 वचन को पढ़ेंगे. क्योंकि वह कहती थी, यदि मैं उसके वस्त्र ही को छू लूँगी तो चंगी हो जाऊंगी. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். हालेलुया. ஹல்லேலூயா. कभी-कभी हम लोग प्रार्थना करते वैसे ही बैठ जाते हैं. நாமும் अनेक நேரங்களிலே ஜெபம் பண்ணி இப்படியாக உட்கார்ந்து விடுகிறோம். कभी-कभी हमारे जीवन में हम लोग ऐसे एक बात को हम लोग आगे रखने के लिए हम लोग रोक देते हैं.
நாமும் சில நேரங்களிலே சில காரியங்களை முறையிடுவதற்காக அப்படியே நாம் வைத்து விடுகிறோம். ये स्त्री ने वैसे ही उनके घर में बैठ के प्रार्थना कर सकती थी. இந்த பெண் தன்னுடைய வீட்டிலே உட்கார்ந்து அமர்ந்து ஜெபிக்க கூடும். ये बोल सकती होगी परमेश्वर की इच्छा होगा तो मेरे सामने मेरे पास आके परमेश्वर ने छंगाई करेंगे करके. இப்படியாக அவள் ஒருவேளை ஜெபித்திருக்கலாம். ஒரு தேவன் இயேசு கிறிஸ்து என் மேல் சித்தமுள்ளவராய் இருந்தால், மனதுருக்கமுள்ளவராய் இருந்தால் வந்து அவர் என்னை சுகப்படுத்தட்டும். लेकिन इस स्त्री की विचार क्या था? ஆனால் இந்த ஸ்திரீயினுடைய விசுவாசம் என்ன? उनको मैं जाके उनके कम से कम उनके कपड़ा को छूऊंगा तब मैं चंगी हो जाएंगी. நான் போவேன், அவருடைய वस्त्रத்தை தொடுவேன், நான் சுகம் அடைவேன். हालेलुया. हालेलुया. कभी कभी हमारे जीवन की इस बातें हमारे जीवन से हटाने के लिए हम लोग परमेश्वर को छूने के लिए जरूरी पड़ती है. ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தேவன் தொடுவதற்கு இந்த காரியங்கள் எல்லாம் அகற்றிவிட்டு தேவனை நாம் தொடுவதற்கு அவசியமாக இருக்கிறது. हमारे जीवन में हम लोग ऐसे ही बातों को हम लोग सीखने पाए. நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்களை கற்றுக்கொள்வோமாக. क्या हम परमेश्वर को छूने के लिए हम लोग सौंप देते हैं? நாம் தேவன் தொடுவதற்கு நம்மை அர்ப்பணிக்கிறோமா? क्या विश्वास के साथ विनती करते हैं? விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோமா? क्या घुटनों टेकते हुए परमेश्वर के सम्मुख में विनती कर रहे हैं? முழங்கால் படியிட்டு தேவனை நோக்கி ஜெபிக்கிறோமா? क्या हम परमेश्वर को छूने के लिए चाहते हैं? நாம் ஆண்டவரை தொடுவதற்கு விரும்புகிறோமா? हालेलुया. हालेलुया. परमेश्वर ने एक आखिरी चीज को हम लोग सीखते हुए आगे बढ़ेंगे. கடைசி காரியத்தை பார்த்துவிட்டு நாம் முன்னேறி செல்லலாம். आज के आराधना में परमेश्वर की पवित्र आत्मा की स्पर्श हमारे जीवन में आने पाए. இந்த ஆராதனை நேரத்திலே பரிசுத்த ஆவியானவருடைய தொடுதல் நம்ம மத்தியிலே இருப்பதாக. हम सब जानते हैं प्रेरितों के जीवन में परमेश्वर ने कैसे अद्भुत काम को शुरू किया करके. நாம் अனைவரும் அறிந்திருக்கிறோம். நாம் தெரிந்த காரியம் அப்போஸ்தலர்களுடைய வாழ்க்கையிலே ஊழியங்களிலே தேவன் எப்படியாக இடைப்பட்டார், அவர் தொட்டார் என்று. हम सब खोलेंगे प्रेरितों के काम दूसरा अध्याय. அப்போஸ்தல நடபடிகள் 2ஆம் அதிகாரம். सिर्फ हम लोग दो चीज को उसमें से देख के आगे आराधना में जाएंगे. ரெண்டு காரியங்களை மாத்திரம் பார்த்து நாம் ஆராதனைக்குள்ளாக கடந்து செல்லலாம். यहाँ सारे प्रेरितों यहाँ एक जगह पे इकट्ठा हुए हैं. இங்கு அப்போஸ்தலர்கள் எல்லாரும் ஓரிடத்தில் கூடி வந்திருக்கிறார்கள். उसका दूसरा अध्याय 3 वचन को कोई पढ़ेंगे? दूसरा अध्याय 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். और उन्हें आग की सी जीभें फटती हुई दिखाई दी और उनमें से हर एक पर आ ठहरी. அல்லாமலும் அக்கினி மயமான நாவுகளைப் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. हर एक में परमेश्वर की उस महिमा आ ठहरी. இங்கு அமர்ந்திருந்த காத்திருந்த கூடி வந்திருந்த ஒவ்வொருவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கினார். यहाँ आज के दिन में हमारे ऊपर भी वैसे ही पवित्र आत्मा की अगुवाई होने पाए. இங்கு வந்திருக்கிற நம் அனைவருடைய மத்தியிலேயும் பரிசுத்த ஆவியானவர் இப்படியே செய்வாராக. उस आग की तरह उस महिमा हमारे ऊपर आ ठहरने पाए. அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அந்த அக்கினி நம்முடைய மத்தியிலே ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்வாராக. इस अध्याय के पहले की बातों को हम लोग शायद देखेंगे. இந்த அதிகாரத்தினுடைய முன்பதாக இந்த அதிகாரத்துக்கு முன்பதாக என்னென்ன காரியங்கள் நடந்தது என்பதை நாம் பார்க்கலாம். यीशु मसीह यहाँ से स्वर्ग में जाने के बाद இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தினுடைய காரியங்களை முடித்துவிட்டு பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுகிற போது उनके जीवन बार इधर उधर डर के चलते फंसा हुआ था. அவருடைய ஊழியத்திலே வாழ்க்கையிலே இங்கு மங்குமாக இப்படியாக இருந்தது. लेकिन इसी अध्याय में आखिरी में हम लोग देख सकते हैं. ஆனால் இந்த அதிகாரத்திலே கடைசியாக நாம் பார்க்கிறோம் 3000 लोग से ज्यादा एक ही दिन में परमेश्वर के सम्मुख में बपतिस्मा पाए. ஒரே நேரத்திலே 3000 பேர் ஞானஸ்நானம் பெற்றார்கள். वैसे अद्भुत कामों को भी परमेश्वर के स्पर्श हमारे जीवन में कर सकता है. அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் இப்படிப்பட்டதான தொடுதலோடு கூட பெரிய காரியங்களை செய்ய முடியும். क्या हम परमेश्वर की उस स्पर्श को चाहते हैं हमारे जीवन में? நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய அந்த தொடுதலை நாம் இன்றைக்கு வாஞ்சிக்கிறோமா? क्या हमारे जीवन में उस विश्वास है? நம்முடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட விசுவாசம் உண்டா? क्या हम विनती करते हैं? நாம் ஜெபிக்கிறோமா? क्या हम घुटनों टेकते हैं? நாம் முழங்கால் क्या படிகிறோமா? हम परमेश्वर को छूने के लिए चाहते हैं? நாம் தேவனை தொடுவதற்கு விரும்புகிறோமா? वैसे हम लोग करने से அப்படி நாம் செய்வதனால் परमेश्वर की पवित्र आत्मा की स्पर्श हमारे ऊपर आ पाएगा. நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவருடைய தொடுதல் வந்து இருக்கும். इस स्पर्श के कारण
और लोगों के जीवन में भी परमेश्वर की स्पर्श को हम लोग देख पाएंगे। இந்த காரியத்தின் நிமித்தம் மக்களுடைய வாழ்க்கையிலும் மற்றவர்களுடைய வாழ்க்கையிலும் இந்த தொடுதலை நாம் காண முடியும். हम लोग इस विचार के साथ परमेश्वर के सम्मुख में जाएंगे। இந்த எண்ணத்தோடு கூட நாம் தேவனை ஆராதிக்க முடியாக முன்னேறி செல்லலாம்.